ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்தறிந்த மனவரிகளின் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரி வேளா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வமனா எல்லாவித காரியங்களுமே தங்குதல் என்ற விக்கணம் இல்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனையும் கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலையெடுத்து கொடுத்தவள் வினைகளை அகற்றி விடுவான் என்றனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். புள்ளி மயிலுக்கு பூந்த வீடு மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டி சைத்தே வள்ளி நாயை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் கலைகளின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தெடுத்து பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய அருளை பெறவும் சொல்லி வெகு தொலைவில் இருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தால் அதற்கு முன்கூட்டியே தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு அப்படின்றதை போல வழிபாட்டில் நாங்களும் கலந்து கொண்டு தெய்வங்களுடைய அருளை பலன் சொல்லி இவ்விடத்திற்கு வந்திருந்தாலும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் நிச்சயமா எல்லா இடத்துக்கும் போய் வர முடியுமானே? முடியாது. ஆனா நம்ம இங்கதான் வரணும் சொல்லி தெய்வத்தோடைய அனுக்கிரகத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ற முறைக்கிணங்க மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காட்சியிலே விசாலாட்சியாக இருந்தால் ஒவ்வொரு பொருளையும் ஆதிபராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணனா ஆத்தால வணங்கினாத்தான் அவளுடைய அருள் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். ஆத்தால வணங்கிடுவோமா?
முத்து மாறி இந்த சித்தை ஏனடி அடி முத்தாரம் நீ சென்ற முத்த என்னடி ஆடி முத்து முத்து மாறி இந்த முத்தாரம் தாரி அடி முத்தாரம் நீ சென்ற முத்த என்னடி அன்று விடத்தாரி தஞ்சாவூர் மாறி தஞ்சாவூர் காப்பினி குட்டேரி அம்மை காரியே இந்த வம்புரியே ஆடி மம்மை காரியே இந்த வம்புரியே ஆடி முத்து முத்து மாறி முத்தாரம் தாரி ஆடி முத்தாரம் நீ வெள்ளி வழி நாயகி வெள்ளலுக்கு தாயடி வெகுளர ஏறி வந்து வினையை தீர்ந்தோ நாராயணம் பங்கத்தில் நல்ல முத்து மாறியே தங்கரத ஏறி வந்து தாயை காரணம் என் பங்கத்தை ஏழையோ கருமாறியே இந்த மாநகம் உருசி கரையா பூமாரியே உள் மாளிகையில் வணக்கரமும் இறக்கவில்லையா ஆடி முத்து முத்து மாறி ஏனடி ஆடி முத்தாடம் தேவி சந்த முத்தாயனடி பிள்ளை உடையடி வைகையாறு கடையடி சாமுராணி வாசத்தோடு சங்கரி வாரோ அந்திகளனாகி ஆயிரங்கள் நாயகி முல்ல கண்ணி மோகினி வந்து முத்தாய் எடுக்கணும் அருமீனாட்சி தாயேடி பெரியையா இந்த மானப்படியும் பாட்ட பாட்டகள்லையா உள்பாளையத்து ஆலயத்தின் வாசலிலையா ஆடி முத்து முத்து மாறி முத்தாரம் தாய் ஆடி முத்தாரம் தேவி சந்த குத்தாயன் அஞ்சு முழக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சாவூர் மாறி காத்தினிக்கும் தேவி அம்மை காரியே இந்த வம்புரியே ஆடி கம்பளி காரியே இந்த வம்புரியே ஆடி முத்து முத்து மாறி இந்த சித்தை ஏனடி ஆடி முத்தாரம் தேவி சந்த குத்தாயன் நன்றி அத்தனை உலகங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்படி அம்மனை வணங்கணும்னா ஆமா. கொஞ்சமாவது சக்தி கிடைக்கும்ல கண்டிப்பா சக்தி இல்லைன்னா செவனேன்னு பேசாம இருந்துருங்க மூளையில முடங்கி அப்படின்றது மாதிரி அம்பாளை வழிபட்ட உடனே இந்த உலகத்தில் அத்தனை ஜீவனுக்கும் சக்தி பிறந்து விடும் அல்லவா அதை போல விரட்சே விற்பன் சிலமன் காணவர் குறவர் குச்சவர் எயினர் பிள்ளர் காணக்க நடார் எனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாத காத்து வருவது போல் முன்னோர்கள் வழிநிலை நானும் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல்லித்து வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானித்த வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால் கதையின் பிரகாரம் சோழவர நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டில் இருந்து சின்ன கிராமமான சிற்றூர்படி என்ற இடத்தில் இருந்து வள்ளியாகிய நான் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறேன். சரி எதுக்கு வந்தேன் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்க கூடாது. காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. தாய் சிறந்தது ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திர உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தந்தையுடைய சொல்வழி கேட்டு காவல் செய்வதற்காக வந்திருக்கேன். காவலா? ஆமா. அப்படியே காவல் பணினா சாதாரணம் நினைக்கிறீங்களா? காவல் வந்து எப்பொழுதுமே காவல், காத்தல், பாதுகாவல் அப்படின்னு 3 வித காவல்கள் இருக்கு. காவல் காக்கிறாங்க அப்படின்னா வருவன் காவலான் வாழ்க்கை எரிமுன் வைத்த தூறு போல் கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி வெள்ளமனவன் அடைபோடுகின்றவர் சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும் அல்லவா? காவல்துறை எப்பொழுதுமே நம்மள கண்காணிச்சுட்டு காவல் காக்குறாங்க. காவல் நல்ல சிறப்பானது இல்லையா? ஆமா, அது ஒரு காவல். அடுத்து பாதுகாவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா நாட்டின் எல்கையை ராணுவ வீரர்கள் இரவு பகலாய் கண் விழித்து அந்நியர்கள் ஊடுருவாமல் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. என்ன பகுதி? முதுமை பகுதி கிடையாது, இளமை பகுதியை நாட்டிற்காக அர்ப்பணம் பண்ணி. ஆனா யுத்தம் நடக்குதுன்னா நம்ம உயிரையே தியாகம் பண்ணித்தான் ராணுவ வீரர்கள் வந்து காவல் பண்றாங்க. அப்படி வந்து அவங்க காவல் பண்ணலைன்னா ஒரு நாடு என்பது அமைதியை இழந்து விடும். அமைதியான முறையில நம்ம எல்லாம் தூங்க கூட முடியாது. அப்படி பாதுகாக்கிறதுனாலதான் நம்ம அமைதியா தூங்குறோம்.
இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இவங்க வந்து பாதுகாக்கிறது. சரி. இவங்க எல்லாம் காவல் காக்கிறதெல்லாம் ஒரு காவலா? நீங்க காவல். அந்த காத்துல மேமிஞ்சிய காவல் நான் காக்கிறேன். அப்படியா? ஒத்தையில நின்று நான் எப்படி காவல் காக்கிறேன் அப்படின்னா, முருகனுக்கே உரிய பிரணவ மந்திர பொருளான ஆளாளம் சோ என்ற கானத்தால புண்ணிய நடுவரையான் பொதியில் இருந்து கண்ணடை ஒரிஜான் கொண்டு கணிசமுடு மேகுருதி பெருவரல் 24 கோள் ஒன்று ஒன்றாக்கி குறித்திடும் அளவு மேடையில் நின்று ஆ என்ற ஆத்மாக்கள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய மாக என்ற பிசாசுகள் பிணி என்பது இருக்குல்ல, பேய் பிசாசுகளை வந்து காவல்துறை ஓட்ட முடியாது. பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து விரட்ட முடியாது. சரி. பள்ளி நான் விரட்டிடுவேன்ல. இந்த முருகனுடைய பாடலை கேட்டா அப்படி பிணி என்பது விலகி ஓடிவிடும் என்பது ஆன்மீக தகவல். அதனால அதுக்காக நான் ஒத்தையில கத்திரம் ஓட போகுதா? அப்படி நம்மளை இப்படி எல்லாம் முறைவிட்டால் இந்த இடத்துல எப்படி எல்லாம் காவல் புரிகிறதுக்கு முன்னாடி அசந்துல வைதிக ஆக்கிரமணம்.
விழாவிற்கு வருகை வந்துள்ள மின்சார பணியாளர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மின்சார வாரிய பணியாளர்கள் உடனே வேலைக்கு வரும். இப்படி எல்லாம் காவல் பணி செய்யணும்னா பெண்கள் எல்லாம் நினைப்பாங்க தனக்கு கணவன் வாய்த்தால் எப்படி வாய்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ ராமனை போல வாய்க்கணுமா. ஆமா, ஒருத்திக்கு ஒருவனாக பதிவிரத தன்மையோட இருந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தான். சரி, அப்ப ஆண்கள்லாம் நீங்க நினைக்கணும்ல, அப்ப எங்களுக்கு எப்படி மனைவி வாய்க்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் எப்படி நினைக்கணும்னா வள்ளுவனின் மனைவி வாசியை போல இருக்கணுமா. கண்டிப்பா கணவனுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அத்தனை வித தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. மனைவி வாசியை போல, கணவன் ராமனை போல இருந்துட்டா குடும்பத்துல பிரச்சனை வருமானே? பிரச்சனை வருமா? ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை வராது. பிரச்சனை வராது. விட்டு கொடுத்து வாழணும். என்ன பொறுத்தளவுல என்ன தெரியுமா, குடும்பம் இருந்தா பிரச்சனைன்னு இருக்கணும். அப்படியா? சந்தோஷமாவே வாழ்ந்தா என்ன குடும்பம்? இரவு பகல் இன்பம் துன்பம் ஏடு பள்ளம் ஆண் பெண் அதே மாதிரி இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்க. இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இன்பம் என்பது சிறப்பாக இருக்கு. அதனால குடும்பம் என்ற அப்படிதாங்க சண்டை சச்சரவு அப்படி எல்லாம் இருக்கணும். அதுதான் குடும்பம். இப்படி எல்லாம் இருந்துட்டா இப்ப காவல் பணி செய்யறதுக்கு முன்னாடி, காவல் பணினா சாதாரண காவல் அன்னைக்காக போறோம். திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நம்ம தானியத்துல ஒரு வகை தானியத்தையும் காக்கணும்னு வந்துட்டா நம்ம மட்டும் காவல் பணி செய்தா நல்லாவா இருக்கு. எங்க அண்ணன் இன்னைக்கு வர்றாரு, இத்தனை நாள் பொம்பளை பிள்ளையா வருவாரு, இன்னைக்கு ராம் கேள்வி வர்றாரு. ஒரு நாள் கூட பொம்பளை பிள்ளைய வர மாட்டேங்கிறாரு. நாடகம் கொடுக்கையில பேசணும், நீ மசமசம் போட்டு வரணும் அப்படின்னு. அப்ப அவனு அண்ணனு சேர்ந்து நந்தவனத்துக்கு போனாதான் சிறப்பான காவலை புரிய முடியும். அதனால இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறந்தா இறந்தா அப்படின்னு ஒரு நாளும் இல்லாமல் தனக்கென்று ஒளி வரியை வகுத்து அவர் இறந்த பின்னாடி இன்னும் இந்த மக்கள் எல்லாம் அவருடைய புகழை பாடிக்கொண்டு நினைவில் நினைத்துக் கொண்டு மறக்காம இருக்க அப்படின்னா பசும்பொன்னில் பிறந்திருத்த ஐயா தெய்வ திருமகனுடைய புகழை பாடிவிட்டு பிறகு காவல் பணி. தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணுலகில் தனி தோன்றினார் தேவரவர் மனதுக்குள் குடியேறினார் ஐயா மால்மருகள் அருள் நாடினார். மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா தேவரவர் மனதுக்குள் குடியே
அவர் மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா. நடக்கிறமா சொல்லவா, பட்டுக்கொள்ள சொல்லவா, லட்சுமி வரலன்னு நான் வண்டியில பார்த்தோம் அவதான் சொல்றான். பட்டு பட்டு பூச்சி நட்டு வச்சு பாடலை பாராட்டி சர்டேஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக சகோதரர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லி வேண்டுவேன். முதல்ல ஆமா ஆமா. அப்புறம் என்ன வேண்டுவீங்க? அப்புறம் காலையில் நடந்தது எல்லாம் வேற எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட ஆயுள் தரணும், செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே வேண்டுவோம். கண்டிப்பா. நீங்க மட்டும் இல்ல, எல்லாமே உலகத்துல அதுதான் வேண்டுதல். ஆனா அவங்க போய் என்னன்னு வேண்டுவாங்களாம்? இறைவா பிறவா வர வேண்டும், மீண்டும் இந்த பூவுலகில் நான் பிறந்து விட்டால் அனுதினமும் உன்னை மறவாத வர வேண்டும். ரெண்டே வேண்டுதல் தான், பிறவியே வேணாம். அப்படி பிறந்துட்டேன்னா உன்னையே நினைச்சுக்கிட்ட மனசை மட்டும் கொண்டு வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பச்சற்ற நிலையில இருக்கிறதுனாலயா ஞானிகளுக்கு இறைவன் வந்து கண் வந்து காட்சி கொடுப்பாரு.
இறைவனுக்கு தெரியும்ல யாராருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு. கண்டிப்பா. இறைவனா பார்த்து கொடுக்க நினைக்கிறது யாராவது உலகத்துல தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. இல்ல அவர் தான் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம யாராவது கொடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அப்ப கட்டளையிடக்கூடாது தெய்வத்துல போய் அதை கூட இதை கூட அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சா சாமி காட்சி கொடுக்குமா? பிறவியோட பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். பிறவி பெருங்கள் நீந்துவாருன்னா இருவினை சேராத ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு மனிதனும் அவ்வளவு பிறவி பயனை அனுபவிச்சுட்டே ஆகணும். 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தாயி அமிர்தப்பால் அப்படி சொல்லக்கூடிய தாய்ப்பாலை ஊட்டி ஒரே மாதிரி தான் பாசத்தை செலுத்துவாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு திசையில இருக்கும். ஒரு பிள்ளை வந்து ரொம்ப கல்வியில சிறப்பா இருப்பான், ஒரு பிள்ளை வந்து கல்வியில் சிறப்பு இல்லைனாலும் விளையாட்டுல சிறப்பா இருப்பான். ஆனா விளையாட்டு வரையினா வந்து பேச்சு திறன் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கு திறமை இருக்கு. திறமை இல்லாத குழந்தை உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பெற்றவர்கள் செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை வேற பிள்ளைகளோட ஒப்பிட்டு சொல்றதுதான் மகா முட்டாள்தனம். அதுதான் பெரிய தவறும் கூட. நம்ம பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு அதை பார்த்து நீ இதுல சிறப்பா இருக்கிறப்ப நீ இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தையை வந்து ஊக்குவித்தால் எதிர்காலம் வரும்போது சிறப்பாக இருக்கு. மயனை பாரு எப்படி இருக்குங்க, இப்ப எப்படி படிச்சிருக்கான்னு சொல்லி அவனோட ஒப்பிட்டா நம்ம குழந்தை மனசு என்ன ஆகும்? வேற மாதிரி ஆயிரும், வேதனைப்படும். அப்படி அடுத்த குழந்தைகளோட ஒப்பிடாமல் தன் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிர்ணயிச்சு வளர்த்தோம்னா பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது போல அதெல்லாம் நிறைய இருக்கட்டும்னு சிந்து நதிக்கார ஓரத்துல சிறப்பா காவல் பண்ணிருக்கோம். சிந்து நதிக்கரை ஓரம்
கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ரேடியோஸ் அவர்களுக்கு கே வீரமணியின் கப்பல் பணி அவரின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. பாடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் இருந்தாலும் ஒளிபரைக்கு ஒத்துழைப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. நாடகத்துக்கு போறான் இந்த மாதிரி இருந்தா நான் ஒண்ணுமே சொல்ல பாரு. நீங்களே பேசுறதுக்கு எப்படி வைக்கணும், பாடுறதுக்கு எப்படி வைக்கணும் உங்களுக்கே தெரியுது. அற்புதமான ஒரு ஒளிபரிக்கு ரசிக்கூடிய ரசிகர்களும் அற்புதமான ரசிகர்கள், பக்க மேளங்களும் அற்புதமான பக்க மேளங்கள் இப்படி எல்லாம் தேர்மானம் சிறப்பா இருக்கணும்னே. ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கணும்ல. போட்டி பாட்டு பாடணும்னா பாடுவோம், பாடக்கூடிய நேரத்துல பாடுவேன். ஏன்னா அண்ணன்ட்ட வந்து போட்டி போட முடியாது. அற்புதமா வந்து பாடக்கூடியவர், சாதாரண ஆளு கிடையாது. பாட்டு மட்டும் பாடுவோம். அந்த மாதிரி எப்படி வந்து பழைய கீதத்துல I
காட்டுக்கா? ஆமா. நேரத்துல காட்டுக்கு போகாதம்மா. இல்ல வந்தேரே. காவலுக்கு போற காட்டுக்கு. காட்டுக்கா? நம்ம நான் மட்டும் இல்ல. நானே இந்த இலக்கிய தலைவி வள்ளியம்மா என்னோட காதல். ஆரவ. என் காதல் தான். காதல். தெரியாத மாதிரி கேட்பீங்க. எங்க வாங்குறே? அவர் உள்ள பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? போமா நான் பின்னாடி வர்றேன் இருக்காரு. அதனால என் காதலை எப்படி எல்லாம் நான் வர்ணிக்கணும் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். சொல்ல இந்த ஆடி இல்ல. ஆமா வந்தேரே நீங்க ஏதாவது காதலிச்சிருக்கீங்களா? காதல் பண்ணாத ஜீவன் உலகத்துல ஏதாவது இருக்கமா? வரமுன பாட்டு பண்ண பாத்தியா? உங்களுக்கு தான் காதல். சொல்லுவா காதல. ஆடி இல்ல செய்தி சொல்லி ஆவணிய தேதி வச்சு செய்தி சொன்ன மண்ண வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ண வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மண்ண வருதா, அழகு மண்ண வருதா.
மன்னவர் மன்னவர் தான் அழகு மன்னவர் மன்னவர் தான் நான் வந்துட்டேன். ஆமா என்னையா சைலண்டா பின்னாடி சொன்னேன் நம்பி போவாத நடுத்தருல கேட்டியா நீ ஏயா உன்னதானே நம்பி வச்சிருக்கேன். யார ஆடியில வந்து சேரி சொல்றீங்கல்ல அத நினைச்சுதான் பாடி ஆடாம வந்து சரி சொன்னா ஒத்துக்க மாட்டியா ஆடிட்டே வந்தாதான் எனக்கு பிடிக்கும். சரி நம்மளாம் எங்க போறோம் இங்க ஆபரேஷன் சென்டர் நம்மளாம் எங்க போறோம் ஆனா கூப்பிடாம அது எப்படி வந்து அடையுது சம்பளமே வேணாம் மாசம் 30 நாள் இதே போட்டிக்கிட்டா போதும் யாரு தொடர்புட இல்ல அப்படியே வர்றது சூடு வீட்டுல வளர்ப்பா தெரியும் அது வாங்கிட்டு போற ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மளாம் எங்க போறோம் என்ன காவல் என்ன திணை தென்திணை கருந்திணை தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை குட்டி வந்துருப்பாங்க அப்படி அப்படி ஆட்டினாரே சரி சரி இருக்கட்டும் திணைக்காட்டுக்கு காவலுக்கு போறோம் என்ன திணை கருந்திணை செந்திணை கருந்திணை எனக்கு செந்திணை உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது கருந்திணை யாருக்கு கருந்திணை நம்மளுக்கு செந்திணை செந்தூர் வடிவேல் முருகனுக்கு அவருக்கு மட்டும்தான் அது ஏன் வேற யாரும் கொடுக்க போற அது அவருக்குன்னு சிறந்தது அவரு அண்ணன் 7 பேர் இருக்கோம்ல 7 பேர்ல உனக்கு யார பிடிக்கும் ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் என்னதான் பிடிக்கும் என்ன ஒட்டரை குச்சி மாதிரி இருக்கீங்க அதுலயே ஒட்டரை குச்சி என் தங்கச்சிக்கு என்னன்னு தெரியல உனக்கு என்னன்னு தெரியல என்ன இங்க வந்திருக்க மிருதயக்காருக்கு என்னன்னு தெரியல என்னைய பொம்பளை வேஷம் போட வைக்கிறேன்னா அவ்வளவு சந்தோஷம் என்ன இருத்தா நான் ஏன் தெரியுமா போடல ஏன் போடல என் மாமியா மாசமா இருக்கு அதனால கோயிலுக்கு முடி வச்சிருக்கேன் என்ன அதனாலதான் போடல உன்னையெல்லாம் கூட்டி வந்திருக்குல்ல அப்புறம் என்ன உன்னை வந்து இங்கே ஆடுவதற்கு பாடுவதற்கும் ஆமா சரி இவ காதல்னா என்ன தெரியுமா நீ இல்லாத மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது உன்ன மாதிரி நீ மட்டும் என்ன சும்மா நடக்கிற நீ தினத்தின ஒரு ஆளை பார்க்கத்தான் செய்யற அதுக்கு என்ன பண்றது உன்னை நான் காதல் செய்ய போறேன் எங்கடா மத்த பேர்லாம் போயிட்டாங்களா நீங்க 2 பேரும் உட்காந்துருக்கீங்க சும்மாவா அந்த பிள்ளைக்கு உமா கொடுக்குறியா அவன் ஒரு முடிவுலயே இருக்க உடனே அம்மா அக்காவும் போக மாட்டான் சைஸ் பாத்தியா இல்லையா பார்க்க பணமரம் பெருசாதான் இருக்கும் இதுல ஏறுற பண்ணி இத்தனோண்டு தான் விட்டு பாரு தம்பிய சொல்லிச்சு தெரியுமா ஆமா இவா சரி எங்க அண்ணன் 7 பேர்ல என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல புதுசா 6 மணிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்க என் தங்கச்சி வந்துச்சுன்னு வச்சுக்க காதல் பண்ணாத அப்படிங்க இப்படிங்கும் அதை பண்ணாத இதை பண்ணாதேங்கும் ஏன்னா என் தங்கச்சியோ சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு எடுத்து விடக்கூடாது உன்னை நான் காதல் செய்யலாம் இன்னைக்கு நான் செய்யறதோட என் வாழ்க்கையில மறக்கவே கூடாது அடுத்து எப்போ வந்து செய்வாரு எப்படி செய்வாருன்னு ஏற்கணும் என்னனே முருகனே நம்ம செஞ்சோம்னா அப்படி நிக்கணும் நான் இங்கிலீஷ் படமா நடத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம அப்படி கிடையாது யார் விட்டு மறக்க நம்ம மறக்க யார் விட்டு நம்ம பெட்டி ஆமா அது மாதிரி இப்ப நான் பண்ணா யார் பண்ண மாதிரி நம்ம பண்ண மாதிரியா எல்லாத்துலயும் கூட்டு சேர்க்கலாம் இதுல மட்டும் கூட்டே சேர்க்கவே கூடாது தெளிவா இருந்துக்க நான் தெளிவா தான் இருக்கேன் வழிதான் தெளிவில்லாம ஆனா இங்க ராத்திரி முழுக்க நல்லா ஒட்டி ஆடுதுங்க சரி காலையில வண்டியை விட்டு போகும்போது மூஞ்சி டாட்டா கடைக்கு போயிருந்துங்க நைட் வந்து நீ எனக்கு போட்டுருக்க என்னன்னு நீ எனக்கு நைட் வரைக்கும் பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் நான் பொண்டாட்டி நீ எனக்கு புருஷன் சரி எப்படி இருந்தாலும் சொல்லி முடிச்சாச்சு காலையில அடி வாங்கினேன் அடிப்பா சரி வா இன்னொரு விஷயம் கேட்கிறேன் உங்ககிட்ட உன் என்னமா
ஆமா அப்படியே பவுனா போட்டு வந்திருக்க மோதிரத்தை அவுக்குறாங்க. நீ வாங்கி கொடுத்துருப்ப எப்படி உள்ளு எத்தனை சேர்த்து தந்திருக்க ஒரு கேப்னால வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நான் பிச்சைக்காரிக்கே கடை சொல்லி உனக்குலாம் வாங்கி கொடுப்பானா? உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா நான் மதுரையில இருந்து பெருங்கையோட தான் போகணும் தெரிஞ்சுக்க. சரி, இந்த காதல் செய்யறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. காதல்ங்கிறது ஒரு அரிப்பு மாதிரி. எப்படி அரிக்குது? சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆமையா? சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரத்தம் சதையும் பிஞ்சுக்கிட்டு வரும். காதலிக்கும் போது தேவதை மாதிரியே தெரியுறீங்க, ஆனா காதல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க எல்லாம் தேவையான்ட்டு. காதல் பண்ணும்போது பாரு எப்படா பேசுவான்னு தோணும். கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தா எப்படா வாய மூடுவான்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி நீ இன்னைக்கு இருக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் செய்கிற காதல் சாதாரண காதலாவே இருக்கக்கூடாது. என்னம்மா இப்ப வேற சோதியா கொடுத்தவா மாடு மாதிரி வந்துக்கிட்டு மேக்கப் அழிச்சிடாத, இதை அழிச்சிடாத, அதை அழிச்சிடாதன்ட்டு நம்ம கிட்ட காதல் எப்படி செய்யறன்னு மட்டும் பாரு. செய்ய போறப்ப அந்த மாதிரி செஞ்சு காட்டு. சொல்லிட்டு அங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. லைட் ஆஃப் பண்ணேன். போட்டுட்டு லைட் போட்டு செய்யணும். அவ்வளவுதான் கடமை. கம் ஆன் பாய்ஸ், எங்கே அந்த சிங்க மாதிரி வருதுல்ல, நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் அது யாரு? அது அத பாரு காட்டு. என் ஊருக்கு ஒரு டிஸ்டி பொம்மையை கூட்டிட்டு வந்துருக்கேன். அன்னைக்கிலேயே சொன்னக்கிலேயே சந்தேகம் உனக்கு ஏனம்மா, சின்ன குயிலே செல்ல குயிலே என் தேகம் உனக்கு தானம்மா. அன்னைக்கிலேயே அன்னைக்கிலேயே சந்தேகம் உனக்கு தானம்மா, சின்ன குயிலே செல்ல குயிலே என் தேகம் உனக்கு தானம்மா. என்னோட காலே தார போலே, என்னோட காலே மத்தார போலே, தார போலே, என்னோட காலே மத்தார போலே. நம்பிக்கையே சமக்கியே சந்தேக உனக்கு யானமா. நல்ல சுழி தலையில இருக்கும். திடீர்னு அப்படி மாறுறதாங்கவா. என் தங்கச்சியை கூப்பிட்டு எல்லாரும் நீங்க சொல்லிட்டேன். நல்லா டீசெண்டா மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். கூப்பிடுங்க தங்கச்சி வள்ளி. அத வேற பிறுக்குங்கிறாயா. ஒன்றையாச்சு விடுங்க. அஞ்சு எண்ணத்தை முழக்கிறாரு பார்ப்போம். Bye.
உண்டாகட்டும். என்ன மங்களம் நான் வணங்க சொன்னா எனக்கு வாழ்த்து. மங்களத்தை போய் வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. மங்களம் உண்டா மட்டுமா இருக்கு 13 அப்பா இருந்து குண்டாமும் ஆயிருச்சு. அப்பா வந்து கண்ணுங்க இருக்குமா காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளவு வருத்தமா சொல்ற? காவல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்றா? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த பிள்ளை வந்திருக்கீங்க. ஆமா. யார் வந்தாலே சிறப்பு தான் இன்னைக்கு. அப்படி கண்ணுங்க இருக்குமா காவல் பார்க்கணும்னு. சரி. அப்படியே பேசிக்கிட்டே பொடினாலியா. யாரு? நந்தவன் வந்தாச்சு. எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்குண்ணா. ஒரு இடத்துல நிக்கல வந்தது காவல் பார்த்தா நல்லா இருக்கு. வந்தது காவல் பார்த்தா நல்லா இருக்கு. அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. அப்புறமா காவல் வேலை பாப்போம். அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. காவலை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்னு. நம்ம தான் அப்பா சொல்றத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடி வேலை செஞ்சுட்டு அப்புறம் காவல் பார்க்க. என் மனசு அப்படி இருக்கு சந்தோஷமா. உனக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு அப்படியே சந்தோஷமாவே இருக்கு. அந்த மனசு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். நீ மசகசம் போட மாட்டேன் இந்த காலத்துல. மனசு மனசு சீந்தாச்சு பூமாலதா மலர்கள் முழுதும் தீராச்சு யாராலதா. அப்படி அவசியமே கிடையாது. அப்படி மனசு மனசு சீந்தாச்சு பூமாலதா மலர்கள் முழுதும் தீராச்சு யாராலதா. பாட்டு பாட்டு பூத்தாச்சு பாடி பாடி ஆனாச்சு. பாட்டு பாட்டு பூத்தாச்சு பாடி பாடி ஆனாச்சு. இதழ்கள் முளைத்தது இதழ்கள் பறக்குது மனசு மனசு சீந்தாச்சு பூமாலதா மலர்கள் முழுதும் தீராச்சு யாராலதா. அப்படி மனசு இருக்க காரணம் என்ன காரணம் சொல்லு? நம்ம மனசு மட்டுமே எல்லாம் நம்ம சௌரா காரணம். அந்த மனசு நல்லா இருக்கு, இந்த மனசு நல்லா இருக்கு, இந்த மனசு நல்லா இருக்கு. எல்லாரும் மனசும் கள்ள கவனம் இல்லாம அப்படி இருக்கு. மனசு மயங்கும். ஆமா தங்கச்சி அங்க இன்னொரு நாள் கலந்து எழுதுவாரு. சரிமா மனசை பத்தி சொல்லியாச்சு ஒரே கீதத்தோட. ஆமா எந்திரிச்சு வேலை நிக்கிறாப்ல. கீழே உட்கார்ந்தா தெரியாதுன்னா கம்பி மேல ஏறி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காப்ல. எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க? வெளிமணிக்கு நெத்திட நல்ல நல்ல சந்தனம் தான் சந்தனத்தை பட்டதிலே நெஞ்சத்தில சந்தனத்தா அடியே ராசாத்தி சிரிக்காதடி அன்பே என் நெஞ்சம் பறிக்காதடி அள்ளி வர போரி உன்னாலதா சுக்கல போரி பமைரு வாழத்தா வெளிமணிக்கு நெத்திட நல்ல நல்ல சந்தனத்தை பட்டதிலே நெஞ்சத்தில சந்தனத்தா
ஆரிய குத்துறதுனாலும் காரியத்துல கண்டா இருக்கு. எந்த காரியத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை பறவைகளை விரட்டக்கூடிய காரியத்தை விரட்டிடுவோமா? இவ்வளவு நேரம் உம்முன்னு இருந்தாப்ல யாரு மனுஷன் என்னன்னு தெரியல இப்பத்தான் பல்ல காட்டுறாப்ல. இன்னைக்கு நீ தான் சூப்பர் ஸ்டார். நீ மட்டும் கைய வைக்கல திறக்க முடியாது. ஒரே ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதுல இருந்து பாட்டா படிச்சு ஆமா. உனக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுமா? உனக்கு தெரியுமே. எங்க சொல்லு இந்த பிள்ளை. நாங்க விளையாடுற விளையாட்டுல சாதாரண விளையாட்டு இல்ல. ஒரு வாட்டியா சொல்லி கொடுத்துருக்கியா? உனக்கு நான் இப்ப சொல்றேன் சொல்லி புரியா? அருமையான விளையாட்டு, என்ன விளையாட்டு? அற்புதமான விளையாட்டு. ஓஹோ. நான் சொல்ற விளையாட்டை மட்டும் விளையாடு. நீ எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றேன்னு ஓகோட் போயிடுவா? ஏன் சொல்லி புரியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 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 அப்பா அம்மா விளையாடுமா? அதுதான் என்னையா? சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லி விடுங்க நீ? தெரியாத விளையாட்டு சொல்லி கொடுத்தா? ஏய், நான் அப்பா, ஆ. நீ அம்மா. அந்த பிள்ளை புள்ளத்தை தங்கச்சி வச்சுக்கோ, தொட்டி கிழிஞ்சிரும். நீ பிள்ளையா நீ என்ன பசிக்குன்னு பால் கேட்பிய? சரி அது வேணா என் தங்கச்சிட்டே சொல்லிக்கிறேன். தங்கச்சி வள்ளிமா, என்ன வேணா? விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடுறது? ஆண்களுக்குரியது ரம்மி, ஏய். பெண்களுக்குரியது கும்மி. ஆமா. அதனால கும்மி அடிச்சு விளையாடுவோம். என்ன அப்படி கும்மி ஏடிச்சே விளையாட உனக்கு புத்தியா? வேற விளையாட்டுலாம் தெரியாதானே? வேற விளையாட்டு நீங்க இடத்தை வர்ணிக்கணும்னு ஒரு ஆசை. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மரபத்தி பறவைலாம் என்ன பண்ணுது? டொக்கு போடும். டக்கு டக்கு. அந்த கால கருங்குயில பாடிடுவோமா? விடவே மாட்டியே. பார்த்து. எங்க அண்ணன் இருக்கல எனக்கு என்ன கவலை? நீ வாங்கி பாடிடுவேல. உங்களுக்கு ஏற்கனவே கிழிஞ்சு தொங்குதுங்க. கால கருங்குயிலே பச்சைக்கு மரியா மரியா வரியா 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 கண்மையத்து பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 கால கருங்குயிலே பச்சைக்கு மரியா மரியா வரியா 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 கண்மையத்து பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா வரியா 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 மனசில குடிச்சா எலச்சல குடிச்சா மூக்கில வரவட்டா வரியா 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 தரியா 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 சித்தான்
தரியா 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 தரியா. ஒரே ஒரு பறவை தீர்வா ஏன்னா ஒளிபெருக்கி இப்படி இருக்கவங்க இந்த பாட்டில் எல்லாத்தையும் பாடவே முடியாது. ஆளோடும் 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 சாலை பறவையெல்லாம் விரட்டுறோம் பறந்து போகுதுல. இது சாதாரண இடமும் கிடையாது. நவநாடிகளும் முனிவர்களும் வசிகளோட இடத்துல காவல் காக்கும். இது வரைக்கும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா காவல் காக்கும். இது வினயத்தோட காவல் காக்கும். வெற்றிகரமாக வீடு போய் திரும்பணும். சரி வாங்க காவல் காப்போமா. ஆளோடும் ஷோ ஹலோ